எவரிவன் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு மார்னிங் தோசைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1.5 தக்காளி, 2 காஞ்ச மிளகா. இதோட தனியாக வறுத்துக்கலாம். பருப்பை தக்காளி தனியாக வறுத்துக்கலாம். உப்பு போட்டுட்டு பண்ணலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமும் போட்டிருக்கேன். செவக்காய் வறுத்துட்டு அப்புறமா தக்காளி தனியாக வதக்கிக்கிட்டு அப்புறமா அரைக்க வேண்டியதான். ஆறுன அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கிற சூப்பரான காம்பினேஷன். நல்லாயிருக்கும். இந்த டொமேட்டோ சட்னி பண்ணலாம், பார்க்கலாம். உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துருந்தாச்சு. பொன்னிறமாக உப்பும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான தக்காளி, 2 காஞ்ச மிளகா, நல்லெண்ணெயில் உப்பு போட்டு வதக்கின்றிருக்கேன். நல்லா வதங்கின அப்புறம் இதை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிட்டு விழுங்க. அதுக்கப்புறமா இது தக்காளியும் போட்டுட்டு சேர்த்துட்டு ஒன்றா போட்டு அரைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எடுத்து உளுத்தம் பருப்பு அரைச்சிட்டு ஆறுன அப்புறம் தக்காளியை போட்டுட்டு அரைச்சிடலாம். தக்காளியில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து போட்டு அரைக்கலாம். அப்புறம் தக்காளி சட்னி ரெடி எடுத்து கொஞ்சம் கரகரம் தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சுவையான பருப்பு தக்காளி சட்னியோட தோசை தொட்டுன்னு சாப்பிடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.